வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியாக ஒரு பெரிய அளவில் முன்னேறணும், ஒரு பெரிய வெற்றியாளனாக வரணுங்கிறதுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. செலவுகள் பண்ணி ஒரு பெரிய விஷயம் பண்ணணுங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு 21ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து கன்னிக்கு வரும்போது எல்லாமே வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதுக்கான முயற்சிகளில் சிறந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பணம் வந்து வரும். உங்கள்கிட்ட வந்து குடும்பத்திற்கு தேவையான பணம் உங்கள் பாக்கெட்டை ரொப்புங்கிறதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. யாருக்கு ரொப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து அடுத்த கேள்வியாக தான், இந்த ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமாமா இல்லை. கன்னி லக்னம், சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, சுக்கிர மந்திரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் லக்னம் சொல்கிறேன்னா, லக்னங்கிறது வந்து உங்களுக்கு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ அதே வந்து ராசினா ஒரு 50-60% தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ராசி பலன் பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். அதனால் வந்து சுக்கிர திசை நடப்பவர்களுக்கு பெருத்த லாபங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 2ல் வந்து கேது இருக்கிறது. ஸோ 2ல் கேது இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவீங்க. எல்லாமே ஒரு கால்குலேஷன். ஏன்னா இன்றைக்குமே வந்து இந்த லக்னத்தில் கேது, 2ல் கேதுலாம் வந்து நான் கோடு போட்டு அப்படியே நிற்கணும், அந்த வட்டத்துக்குள்ளே நில்லுங்க அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கும். ஸோ நல்லவங்க தான், பட்டு இவங்களை வேணால் எப்படி பேசுறதுன்னு தெரியாதவங்க வேணால் சொல்லலாம். நம்ம நினச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்கிறது வந்து இவங்களோட சுபாவமாக இருக்கும். அதுவும் 2ல் கேதுவும் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, ஏதாச்சும் வந்து பேசும்போது ஒரு கனிவில்லாமல் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக பேசுவாங்க. அதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்குது. ஸோ தந்தை வந்து கொஞ்சம் இடமா பேசுகிறது, கொஞ்சம் டென்ஸ்டாக பேசுகிறது, அப்பாவினால் நமக்கு ஒரு சின்ன டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் இருக்கும். சரி என்னத்தான் வாழ்க்கை வாழ்கிறோம்டா சி அப்படிங்கிற மாதிரி இடங்கள்லாம் தோடும். பட்டு அப்படிலாம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதகிரகங்கள் தான். இதை வச்சுலாம் நீங்கள் பெரிய டெசிஷன்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. அதுவும் வந்து இப்போ வந்து செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும்பொழுது நிறைய கோபம் வரும். என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் அதிகமாக வரும். அதுவும் செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடந்து உங்களுக்கு கன்னி லக்னமாக இருந்தால் நிறைய கோபம் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்றைக்குமே கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து செவ்வாய் திசை வந்து ரொம்ப டென்ஷனான திசையாக தான் இருக்கும். அது எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் அந்த டென்ஷனை கொடுக்காமல் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேங்களா? என்னங்க அது எனக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு கன்னி லக்னமாக இருந்து, லக்னங்கிறத வந்து நான் ரொம்ப கோடு போட்டு சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் இடம். ஸோ 4ஆம் அதிபதி வந்து குரு வந்து 7ல் வந்து வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அம்மா வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியல, ஒய்ஃபும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் பண்ணுது அப்படின்னு விஷயம். பரவாயில்ல, இதெல்லாம் வந்து நடக்கும். ஏன்னா வக்கர கிரகங்கள் வந்து கொஞ்சம் பிடிவாதத்தை வெளிப்படுத்தும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 5ல் வந்து சனி வக்கரம். ஸோ இந்த 2 மேஜர் கிரகங்கள் வக்கரமாதாலே குழந்தைங்க விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுக்கு நான் இப்போ என்னங்க வக்கரம்னாலே பிடிவாதம்னா, ஆமாம் அவங்க வந்து விடாப்பிடியாக இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 6ஆம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து நம்மளை எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வேகம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் இந்த குரு வக்கரமாகும்பொழுது ஒரு சின்ன செயல்களிலும் ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான விஷயங்களை பார்க்க முடியும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு சுக்கிர திசை இருக்குன்னா உங்களுக்கு குரு பார்வையும் இருக்குது. அது வக்கர குருவானால் கொஞ்சம் பவர்ஸ் கம்மியாகவே, மற்றபடி அந்த பார்வை தான் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா வந்து அந்த குரு சுக்கிரனுடைய காம்பினேஷன் இருக்கும்போதே வர வேண்டிய பணம் வந்து பார்த்தா டப்புன்னு வந்து நம்ம பாக்கெட் இருக்கும். அதுவும் கன்னி லக்னமாக இருந்து ஒரு குரு திசையோ புத்தியோ அந்தரமோ இல்லை சுக்கிர திசை புத்தியோ அந்தரமோ நடக்கும்பொழுது ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்பா சம்பந்தமான விஷயத்தில் அப்பா ஏதாவது இடமா பேசினா டென்ஷன் ஆகாமல் சரிப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போங்கள். 8ல் ராகு அபரீதமான ஒரு கோபத்தை கொண்டு வந்துடும். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆவீங்க, வீண் கத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ராகுங்கிறது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு கிரகம். ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷனலை கம்மி பண்ணுவீங்க. ரொம்ப அதிகமாக இது யாரை பாதிக்கும்னா கன்னி லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் வந்து இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு பெருத்த லாபங்களையும் கொடுத்துரும். ஏன்னா 8-11 ஒரு விபரீத ராஜவங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கனால வெளிநாட்டில் இருக்கணும் திடீர் லாபங்கள்
எவனா கடன் கொடுத்துட்டு ரொம்ப டாச் போட்டானா அவளாம் வந்து கொஞ்சம் இப்போ ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வந்து திரும்பி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9ல் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து அது 8ஆம் அதிபதி என்பது கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி வெளிநாடு அப்பா சொன்ன விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் மேற்படிப்பு அப்ளை பண்ணேங்க, எனக்கு நினச்ச மாதிரி சீட்டு கிடைக்கலன்னா கூட நீங்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அதற்கான முயற்சியில் எடுங்க, சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ தொழில் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து 21ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து கன்னிக்கு வரும்போது பெரிய வெற்றிகள் இருக்கும். அதுவும் வந்து கன்னி லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடத்தும் ஒரு பெரிய வெற்றிகளும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.